முன்னாள் எம்எல்ஏ வைரமுத்து கொடூரமாக கொலை. இன்று எதிர்க்கட்சி சார்பாக பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கொலை செய்யப்பட்ட வைரமுத்து விசெட் கம்பெனிக்கு எதிராக செயல்பட்டார் என்றும் அதற்காகத்தான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்றும் சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்தார். வைரமுத்து கொலை சம்பந்தமா? வைரமுத்து கொலை சம்பந்தமா? ஒரு யானை மேல ஈ உட்கார்ந்துச்சுன்னா அந்த யானைக்கு ஈ பெரிய வலையே தெரியாது. அந்த ஈ தான் வைரமுத்துவா? எதிர்க்கட்சி சார்பா போராட்டம் பண்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே இது ஒரு லாபமா தான் பாக்குறாங்களே தவிர இது மக்களுக்கு பயன்படும் ஒரு நல்ல திட்டம்னு யாருக்குமே தெரியறது இல்ல. சார், நடந்த சம்பவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கோவை முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை உருவாகி வருகிறது. சார், என்ன சத்தியமூர்த்தி, வைரமுத்து கொலை சம்பந்தமா என்னதான் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. சார், இது விசெட் மூலமா நடந்த கொலையா இல்ல ஆளுங்கட்சி மூலமா நடந்த கொலையா, வைரமுத்துக்கு தனிப்பட்ட எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு இப்படி எல்லா கோணத்திலையும் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். சீக்கிரமா இந்த கேஸ் முடிக்க பார். அப்புறம் இப்பதான் ஒரு நியூஸ், S4 ஸ்டேஷன் SI ராஜாராம யார கொலை பண்ணிட்டாங்க அதையும் சார் பார். ஐயோ, என்னங்க, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ணிட்டாங்களே. என்னங்க சார், இப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சார். ஐயோ சார், அவனை சும்மா விடாதீங்க சார். சார், யோ என்னையா? ஏற்கனவே நம்ம டிராவல் பண்ணி இப்ப பண்ணாம இருக்கிற கேஸ் தான் சார் இது. நீ வேறயா? அவன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான், எங்கேயாவது ராங்கா பேசிருப்பான், போட்டு தள்ளிருப்பான். என்ன கேஸ் வரதராஜன்? சார், செம சைக்கோ கேஸ் சார். இது வரைக்கும் அவன் யாரு என்னன்னு தெரியல சார். யோ, இந்த கேஸோட டீடைல்ஸ் நாளைக்கு என் டேபிளுக்கு வரணும். எஸ் சார். கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து இந்த கொலை பண்ணியிருக்கான்னா இனி நம்மளை தூங்க விட மாட்டான் சார். எதுக்கியா இப்படி பயந்து சாவற? எவ்வளோ பெரிய தலைவலி இது, இவ்வளோ அசால்ட்டா பேசுற? பயந்தா இந்த சர்வீஸ் பண்ண முடியாது. நாம பயபக்தியோட வேலை செஞ்சாதான் மக்கள் பயப்படாம இருப்பாங்க. ஏடா இந்த மீம் கிரியேட்டர் வேற வேலையே இல்லையாடா? ஸ்டாப் மீத்தேனும்பீங்க, ஸ்டாப் கோஸ்ட் பார்ட்டிகல்ம்பீங்க, ஸ்டாப் ஹைட்ரோ கார்பன்பீங்க. ஏடா நாங்க எதை பண்ணா நிறுத்திட்டே வந்துருவீங்களாடா? இந்த தமிழ்நாட்டு மக்களை 24 hours பரபரப்பா வைக்கிறதே நீங்க தான்டா. தலைவரே, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் வந்தா என்ன தலைவரே பண்ணுவீங்க? எங்க தலைவர் அமெரிக்கா போவார், நாங்க லண்டன் போவோம். உனக்கு இல்லையா? என்ன பேசிட்டு உட்கார். யோ, என்னையா பண்ற? தலைவரே கொஞ்சம் பொறுமையா இருக்கு. தலைவரே கொஞ்சம் வாப்பா. தலைவரே என்னதான் பொறுமையா இருக்கு? ஐயோ பொறுமையா இரியா. அவன் கூட என்னையா பேச்சு உனக்கு? ஒரு நிமிஷம் தலைவரே. தம்பி, இவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா. எலெக்ஷன் வரப்போகுது, நாங்க தான் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கணும். உனக்கு வர வேண்டியது வந்துடும். யோ, அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்க நீ? தலைவரே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தலைவரே. இவனுக்கு தான் இன்னைக்கு ட்ரெண்ட் செட்டர்ஸ், கிங் மேக்கர்ஸ். இவனுக்கு நினைச்சா காமெடி பீஸ சூப்பர் ஸ்டார் ஆக்குவானுங்க, சூப்பர் ஸ்டாரை டம்மி பீஸ் ஆக்கி உட்கார வச்சிருவானுங்க. மாமா, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? மாமா பாத்துட்டீங்க? அட வாழைப்பழ மண்டையா, 2 நாளைக்கு முன்னால் மெட்ராஸ் போயிருந்தேன்.
ஒரு டீ கடைக்கு போயிருந்த டீ சாப்பிடலாம்னு இந்த பிச்சைக்காரனுங்களுக்கெல்லாம் டீ இல்லைன்ட்டானுங்க. மெட்ராஸில் 10 நாளாக தண்ணி இல்லை, நான் குளிக்கல, 4 அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் சொந்தக்காரன், பல கோடிக்கு அதிபதி. தண்ணி இல்லாதனால என்னை பிச்சைக்காரனா நினச்சிட்டானுங்க. பாரு மாமன பிச்சைக்காரன் மாமா அவன் யாருன்னு மட்டும் காட்டுங்க மாமா. அவனை தூக்கிட்டு வந்து நம்ம ஆபீஸ் முன்னாடி போட்டு மிதி மிதி மிதிக்கிறேன் மாமா. அது வரைக்கும் அந்த வேட்டையை காட்ட மாட்டேன். சிவா, ஒரே ஒரு திட்டம் தான். அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும்னா தென்னை நதி பூரா இணைக்கிறமையா. இப்படிதான் தலைவரை எல்லா தேர்தலையும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலை குளங்குட்டையெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டு, தீம் பார்க்கு, ஸ்டார் ஹோட்டல்னு கட்டிட்டு இவரு எனக்கு இந்த தேர்தலை மாத்தி சொல்றான். தென்னை நதி பூரா இணைக்க என்ன இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துடலாமா? என்னையா, ஓகேவா? யோ தலைவர் இங்கே வாயா. தலைவரே, இதுக்குதான் வயசான ஆளுங்களை நம்ம கட்சியில் சேர்க்காதுன்னா கேட்குறீங்களா? இவர் பெரிய வயசு பையன். எங்கேயா போயிட்டு வர, இப்படி வர சொன்னாங்க, கலகலப்பா போனேன், வரும்போது கலங்கி போய் நிக்கிறேன். சிவா என்ன தலைவரே, தினமும் யோகா பண்றவனுங்க அந்த அன்னைக்கு மட்டும் பண்ண மாட்டானுங்க. இந்த ஆள் மாதிரி எப்பவுமே யோகா பண்ணாதவனுங்க அந்த அன்னைக்கு மட்டும் பண்ணுவானுங்க. அப்படியா? இப்படித்தான் வருவாங்களா? அப்படியா? அன்னைக்கு பண்றவங்க என்னைக்குமே பண்ண மாட்டாங்களா? அப்ப அன்னைக்கு பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? கடைசியாக அப்பா ரகுவரனை தான் சார் பார்க்க போனார். அவர்கிட்ட தன்னோட போராட்டத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னார் சார். ரகுவரன்னா யாரு? கோஸ்ட் பார்ட்டிகள் திட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து போராடிட்டு இருக்கவர் சார். கடைசியாக அப்பா அவர் தான் சார் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனார். யோ, அவனை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியா? சரிங்க சார். She's gonna drop it like it's oh yeah. Oh mama mama, fire on the floor yeah. Oh mama mama, she's the one everybody wanna be with. Oh mama mama, so clever, she's so can't touch me, I'm a diva. Good morning ma'am. Can't touch me, I'm a diva. Yeah. Shit. Yeah. வந்த விஷயம் உங்கள் அப்பா சொன்னார், பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, சரி பண்ணலான்னு வந்தேன். எங்க அப்பாவே ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரன். ஒரு பைத்தியத்தை சரி செய்ய இன்னொரு பைத்தியத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கான். சரி, நீங்கள் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கள். பத்தி படிச்சு பட்டம் வாங்குறதுக்கு பேர் தான் சைக்காலஜியா?
இல்ல சைக்காலஜி படிச்சவங்க எல்லாமே சொல்றா சொல்றா என்ன டென்ஷனா இருக்கா? சொல்லு. You are not fit என்ன for மேம் this உங்களோட job. ப்ராப்ளம்? என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல. Get lost.